ஆரம்பிக்கலாமா? திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே, ஹரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். வழி ஓடிய பாவி பறித்தலை கொண்டர் தங்கள் மொழி வழி ஓடி முடிவேன் முடியாமை காத்து கொண்டாய் களிவழி ஓதம் உளவு கடல் நாகை காரோன என் வழி வழியாளாகும் வண்ணம் என் வழி வழியாளாகும் வண்ணம் அருள் எங்கள் வனவனே. திருச்சிற்றம்பலம். திருவே என் செல்வச் சிறப்பே, சிவானந்த தெல்லமுத உருவே, உருவும் ஊருடன் பேரும் ஒன்றும் புணராருவே, தெளிந்த அறிவே, மெய் அன்பர்க்கு அருளும் தெய்வத் தருவே, தென்கோ முத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. திண்ண இன்பச் சேவடியும் திருவழியும் மார்பும் திருமார்பும் செல்வக் கையும் நன்னும் அன்பர்க்கு அருள் கருணை திருமுகமும் பசும் குழவி நடையே ஆகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோலக் கொழுந்தாய் புலைநாயேற்கு என் கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சத்குருவே கருணை வாழ்வே. சிவஞான சத்குருவே கருணை வாழ்வே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அங்கேற்கண்ணி சமேத ஆளவாய் சொக்கநாத பெருமான் திருவடிகளை நினைந்து போற்றி, திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை மனமொழி மெய்யாகிய முக்கரணங்களால் வணங்கி மகிழ்கின்றேன். நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன வேளம் குலதீபம் என்றெல்லாம் போற்றி வருகின்ற நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அவர்களுடைய திருவடிகளை வணங்கி போற்றி, மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூற்சிந்தனையை தூத்துக்குடி புனிதர் பேரவை இந்த ஒரு எழில் ஞான பூசையினை அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே திரு கல்யாணராமன் ஐயா அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து இந்த பூசையினை செய்து வருகின்ற சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். ஞான சுவாமிகள் அருளி செய்த நூல்கள் பலவாறாக நமக்கு இருக்கின்றது. இலக்கிய நூல்கள், இலக்கண நூல்கள், மறுப்பு நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள் என்று ஏராளமாக கொட்டி கிடக்கின்றது. நம்முடைய சாத்திர நூல்களுக்கெல்லாம் உரை ஆணி என்று சிவஞான சுவாமிகளினுடைய நூல்களைத்தான் வைத்திருக்கின்றோம். இது பெரியவர்கள் நமக்கு காட்டிய வழிமுறை. சிவஞான சுவாமிகளினுடைய நூல்களை வைத்துத்தான் அதற்கு பின் வந்த உரை ஆசிரியர்களும் வலுவின்றி எழுதுவதற்கு அந்த நூல்கள் நமக்கு துணையாக இருந்தது. சாத்திர நூல்களுக்கு உரையாசிரியர்கள் உரை அருளி செய்திருக்கின்றார்கள். எத்தனையோ உரை நூல்கள் நமக்கு கிடைத்திருந்தாலும் அவற்றில் ஏதேனும் ஐயமோ அல்லது
ஏதேனும் ஒரு இடத்துல தடையோ ஐயமோ இருந்ததுன்னா நமக்கு அதை சரி செய்து கொள்வதற்கு அல்லது அந்த ஐயத்தினை நீக்கிக் கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது முனிவர் பெருமான் அருளி செய்த நூல்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. சோமேசர் முதுமொழி வெண்பா என்கின்ற அற்புதமான ஒரு நூல். அந்த நூலிலே குளத்தூர் என்கின்ற திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானை சோமேசர் அமுதாம்பிகை, இந்த தலத்தில அமுதாம்பிகை பிள்ளை தமிழும் சோமேசர் இறைவனுக்கு ஒரு நூலும் அம்மைக்கு ஒரு நூலுமாக சுவாமி அருளி செய்திருக்கின்றார். இந்த நூல் நாம் பார்த்தோம் வெண்பா நடையில் அமைந்தது. திருக்குறள் முதுமொழியாக இருக்கக்கூடிய திருக்குறளை வைத்து அதுல இருக்கக்கூடிய 133 திருக்குறளுக்கும் ஒரு தலைப்பினை கொடுத்து இவர் 2 அடியை இயற்றி ஒரு வெண்பா செயலாக அமைத்திருக்கக்கூடிய அற்புதமான முறைப்பாடு. அதோடு மட்டுமல்லாமல் இந்த நூலினுடைய சிறப்பு அப்படின்னு நாம சென்ற பதிவிலே பார்த்தோம். வெண்பா நடையில் இருந்தாலும் பல புராண செய்திகளையும் சாத்திர நூல் கருத்தையும் அருளாளர்களை பற்றிய பதிவும் இந்த நூலிலே வெகுவாக மிக அதிகமாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு 5வதிலிருந்து அந்த அரணுடைமை, அரண் வலியுறுத்தல் என்பதை சிந்தித்தோம். தொடர்ந்து இல்வாழ்க்கை என்கின்ற அந்த தலைப்பு. இல்வாழ்க்கை விருத்தம், 5வது விருத்தம். இல்வாழ் தருமன் இயற்சந்திரசேனன் சொல் வார்த்தை கீழ்படுத்தான் சோமேசா. நல்ல இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. அதாவது நம்முடைய அறம், நமக்கான அறம் எது என்று சொன்னால் அருளாளர்கள் காட்டக்கூடிய அறம் என்று பார்த்தோமேயானால் அது இல்வாழ்க்கை என்பதில் ஐயமில்லை. 63 நாயன்மார்களும் அவர்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்ற பொழுது பல அருளாளர்கள், மிக பல அருளாளர்கள் அந்த இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டு, இல்லறத்தில் இருந்து கொண்டு நல்லறம் செய்வதை நமக்கு காட்டி அருளி சென்றிருக்கின்றார்கள். பொதுவாக தொண்டர் புராணத்துல பெரும் சிறப்புடையதாக இல்லறமே மிகுவாக சொல்லப்படுகின்றது. இது நாம் அறிந்தது. இந்த பெரிய புராணத்துல சேக்கிலார் சுவாமி அருளாளர்களை காட்டுகின்ற பொழுது, அவர்களுடைய பக்தியை காட்டுகின்ற பொழுது குருலிங்க சங்கம வழிபாட்டினை காட்டினாலும் அவர்கள் அந்த வழிபாட்டினை, மேம்பட்ட வழிபாட்டினை இல்லறத்தில் இருந்து கொண்டு செய்கின்ற தன்மையை நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ நாயன்மார்கள், இளையான்குடி மாறநாயனார், இயற்பகை நாயனார், திருநீலநக்கர், அது போன்ற சிறு தொண்ட நாயனார், கொச்சங்கச்சோழ நாயனார், நம்முடைய காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், இசைஞானியார், இப்படி எல்லோரும் என்று சொல்லிவிட முடியாவிட்டாலும் பலர் இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு உய்வு பெற்ற செய்தியினை நாம் பெரிய புராணம் மூலம் அறிகின்றோம். எனவே இல்லாளோடு கூடி வாழ்வதுவே சிறப்பு, இதுவே சிறந்த அறம் என்று சொல்வதனாலேயே அரண் வலியுறுத்தல் என்கின்ற தலைப்பிற்கு அடுத்தாற் போல இல்வாழ்க்கையினை இங்க வைக்கின்றார். இங்க ஒரு செய்தியை நமக்கு சொல்லி இந்த இல்வாழ்க்கைக்குரிய
பண்புகளை எல்லாம் காட்டி இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். பொதுவாக இல்வாழ்க்கை அல்லது இல்லறம் என்று சொன்னாலே, இல் அறம் என்று சொன்னாலே அங்க முதல்ல நமக்கு வருவது அந்த விருந்தோம்பல் என்கின்ற பயிற்சி, விருந்தோம்பல் என்கின்ற அறம். அதோடு மட்டுமல்லாமல் இனியவை கூறல், இன்னாது செய்யாதிருத்தல், இனிய பண்பு உடையவதாக இருத்தல், விருந்தினரை பேணி போற்றி அவர்களுக்கு வேண்டுவன கொடுத்தல், இதெல்லாம் அந்த இல்லற வாழ்க்கையில தலையாய கடமைகளாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதெல்லாம் இன்றைய சமூக சூழ்நிலையில வைத்து பார்க்கின்ற பொழுது எவ்வளவோ குறைந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த விருந்தோம்பல் என்கின்ற பண்பே குறைந்து விட்டதே. இதெல்லாம் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியாகத்தான் இருக்கின்றது. சரி, இங்க ஒரு சிறு கதையை நமக்கு சொல்லி வாழ்க்கை பற்றிய செய்தியை முனிவர் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். ஆடவ தேசம், அதுல மாளிய நகர் என்பது என்ற ஊர்ல சுபுத்தன் விபுலன் என்று 2 அந்தணர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுள் சுபுத்தனுக்கு தருமன் என்ற ஒரு புதல்வன் இருந்தான். விபுலனுக்கோ சந்திரசேனன், மிருதுச்சந்திரன் என்று 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் அந்த தருமன், அதாவது சுபுத்தனுடைய மகன் தருமன், இவன் சந்திரசேனன், இருவரும் அந்த வித்யானந்தன் என்கின்ற ஒரு முனிவரை அணுகி அவரிடத்து உபதேசம் பெறுவதற்கு விளைந்தார்கள். அவரும் இவர்களை மாணாக்கராக கொண்டு இல்லற வாழ்க்கையினுடைய இழிவு பற்றி, அதாவது இல்லறத்தினுடைய இழிவு என்று சொல்லி துறவரத்தின் உயர்வையும் காட்டி, அப்போ துறவரத்தின் உயர்வினை காட்டுவதற்காக இல்லறம் என்பது இழிவுபட்டது என்று பல செய்திகளை அவர் கூறுகின்றார். இவர்களும் அதை கொண்டு வாழ்கின்றார்கள். அதனை உபதேசமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றார்கள். இருவருமே தம்முடைய தந்தையார்களிடம் செல்லுகின்றார்கள். செல்லுகொண்டு துறவரம் மேற்கொள்வதாக சொல்லுகின்றார்கள் அந்த சந்திரசேனனும் தருமனும். சந்திரசேனன் உடைய தந்தை விபுலன், அவர் என்ன நினைக்கின்றார், நமக்கு 2 புதல்வர்கள் இருக்கின்றார்களே, 2 பேரையும் இருப்பதனால ஒருத்தரை அனுப்புவதில் தப்பு இல்லை அப்படின்னு நினைத்து அந்த சந்திரசேனனை அனுப்புகின்றார். ஆனால் தருமனுக்கு இருப்பதோ ஒரே புதல்வன். அந்த சுபுத்தனுக்கு இருப்பதோ ஒரு தருமன் என்கின்ற ஒரே புதல்வன். எனவே அவர் துறவரத்துக்கு சம்மதிக்கவில்லை. இப்படி அந்த சந்திரசேனனோ துறவரம் சென்று விட்டான். இவர் இங்கே இல்லறத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டு வருகின்ற காலத்திலே அங்கு பிருகு முனிவர் வருகின்றார். அப்படி பிருகு முனிவரிடத்து இந்த தருமன் இல்லறத்தினுடைய சிறப்பை கேட்டு அறிகின்றார். பிருகு முனிவரை குருநாதராக ஏற்றுக்கொண்டு அவருடைய உபதேசத்தை பெறுகின்றார். அவரும் இல்லறத்தினுடைய சிறப்பை எல்லாம் சொல்லி மகிழ்கின்றார். இந்த தருமனுக்கோ மிக்க மகிழ்ச்சி. குரு மொழியில் வலுவாது நின்று அந்த இல்லறத்திலே சில காலம் சென்று வாழ்ந்து வருகின்றார். அப்படி இருக்கின்ற வேளையிலே அந்த துறவரம் சென்ற சந்திரசேனன் ஒரு நாள் இந்த ஊருக்கு வருகின்றார். அப்படி வந்தவுடனே தருமனை சந்தித்து அளவலாவி பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த சந்திரசேனன் இல்லறத்தை பழித்து கூறுகின்றான். பழித்து கூறி தாம் இருந்த துறவரத்தின் சிறப்பினால் இந்திரனை வரவழைக்கின்றார். ஆனால் அந்த தருமனோ இந்திரனை வரவழைத்த சந்திரசேனனை பார்த்து, துறவரத்தின் பெருமை இவ்வாறு இருக்குமானால்
இல்லறத்தின் சிறப்பு அதைவிட சிறப்புடையது என்பதை அறிவு காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றான். இந்திரனை அழைத்த சந்திரசேனனுக்கு இவருடனே அழைக்கின்றார் இந்திரனை. இவரை வந்து வணங்கி செல்லுகின்றார். தன்னை வணங்கி பணியும்படியாக காட்டுகின்றார் அவனுக்கு. உடனே அந்த சந்திரசேனனும் பார்க்கின்றார். பிரம்மனை அழைக்கின்றார், நான்முகனை அழைக்கின்றார், அவன் வரவில்லை. இந்த தருமன் அழைக்கின்றார் நான்முகனை, அப்பொழுது வருகின்றார், வரவழைத்து காட்டுகின்றார். உடனே அது மாட்டாமல் இருப்பதனால, அந்த நான்முகனை அழைக்க முடியாம இருக்கக்கூடிய காரணத்தினால சந்திரசேனனும் உள்ளவாறு இல்லறத்தினுடைய சிறப்பினை உணர்ந்து கொள்ளுகின்றார். பின்பு இவருடைய குருநாதராக இருக்கக்கூடிய அந்த பிருகு முனிவரிடத்து உபதேசத்தை பெற்று, தருமனிடத்தும் உபதேசத்தை பெற்று, 5 எழுத்தை உபதேசமாக பெற்று இல்லறத்தை போற்றி வாழ்கின்றார்கள். இந்த இருவரும் நிறைவாக சிவகதி அடைகின்றார்கள். இந்த சம்பவம் இந்த உபதேச காண்டத்தில் இருக்கின்றது. எனவே இந்த இல்லறம் என்பது மிக்க சிறப்புடையதாக நமக்கு பல புராணங்களிலும் சொல்லப்படுகின்றது. திருவிளையாடல் புராணமானாலும் சரி, கந்த புராணமானாலும் சரி, நம்முடைய பெரிய புராணமானாலும் சரி, பல புராணங்களில் இல்லறத்தினுடைய சிறப்பை விளக்கி காட்டுகின்றார்கள் ஆசிரியர்கள். நமக்கு பெரிய புராணம் ஒன்றே பிரமாணமாக இருக்கின்றதே. எனவே இல்வாள் தருமன், இயல் சந்திரசேனன் இவர்களுடைய இருவருடைய வரலாற்றையும் சொல்லி, தொல்வார்த்தை கீழ்ப்படுத்தான் சோமேசா. சோமேசம் பெருமானே, இந்த இல்வாழ்க்கையை மேற்கொண்டு அதற்கு விதிக்கப்பட்ட நல்வழியில் நிற்கக்கூடியவன், ஐம்புலப்பற்றை விட முயல்வர்கள் யாவரினும் தலையாய சிறப்பு வாய்ந்தவனாக சொல்லப்படுவர். இந்த இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஐம்புலப் பகையை ஒருவர் வெல்லுவார் என்று சொன்னால் அதை விட சிறப்பானது வேறொன்றும் இல்லை. இங்க இருந்து கொண்டே துறவரத்தை மேற்கொள்ளக்கூடிய பக்குவமுடையவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உய்வு என்பது பெருமானுடைய சிவகதி என்று சொல்லக்கூடிய அந்த பயன் வந்து அடையும். இதுல சந்தேகம் இல்லை. எனவே இல்வாழ்க்கை ஒழுக்கத்தில் நின்ற தருமன் பழம்பெரும் துற ஒழுக்கத்தில் நின்ற சந்திரசேனனுடைய வார்த்தையை தன் வார்த்தைக்கு கீழாகுமாறு செய்கின்ற இந்த செயல் சோமேசா இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாரும் எல்லாம் தலை என்று அந்த திருக்குறளோடு நமக்கு இங்க ஒப்பிட்டு காட்டுகின்றார். இந்த விருந்தோம்பல் என்கின்ற பண்பினை எத்தனை அருளாளர்கள் நமக்கு காட்டி அருளி இருக்கின்றார்கள் இந்த பெரிய புராணத்திலே, இல்லையா? சரி, 6வதாக வாழ்க்கை துணை இல்லறத்தை சொன்னவர் வாழ்க்கை துணை நலத்தை காட்டுகின்றார். மூவர் தடுப்பவும் மூவை பணிகொண்டால் தூவாயா அனுசூயை சோமேசா. மேவு பிற தெய்வம் தொழால் கொழுநற் தொழுது எழுவாள் பெய்யென பெய்யும் மழை. தெய்வம் தொழுதற்கு மனம் தெளிவது துயில் எழும் காலத்தில் ஆகலால் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு உரித்த காலம் அதிகாலை பொழுது. எனவே தொழுது எழுவாள் என்று சொன்னார். தொழுது எழுவார், தொழா நின்று என்பது தொழுது என திரிந்து நிற்கின்றது. இங்கு தெய்வம்தான் ஏவல் செய்யும் என்பதாகும். எனவே கற்புடையவனது ஆற்றல் கூறப்படுகின்றது. இங்க அந்த இல்வாழ்வுக்கு சென்ற பாடலிலே சொல்லப்பட்ட இல்லற வாழ்விற்கு துணையாக இருக்கக்கூடியது அந்த இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த துணைவி. அவள் இன்றியமையாதவள். எனவே அதை இங்க அடுத்து வைக்கின்றார். சோமேசா விளங்குகின்ற பிற தேவர்களை தொழாது தனக்கு தெய்வமாகிய கணவனை தொழுது
துயில் நின்று எழுகின்ற பண்பை உடையவர்கள். பெய் என்று சொன்னால் மழை பொழியுமா. இதற்கு எடுத்துக்காட்டாக, அதாவது பிற தெய்வங்களை வணங்க வேண்டும் என்று இல்லாவிட்டாலும் தமக்கு தெய்வமாக இருக்கக்கூடிய கணவரை அந்த தொழுது கொண்டு எழக்கூடிய கற்புடைய பெண்கள், இவர்கள் மழை பொழியும் என்று சொன்னால் பொழியுமா, அத்தகைய சிறப்பு. அதற்கு எடுத்துக்காட்டாக இங்க அனுசுயை என்கின்ற ஒரு பெண்ணினுடைய அந்த கற்பினை நமக்கு காட்டுகின்றார். அகத்தூய்மையும் புறத்தூய்மைகளையும் உடைய அனுசுயை. அவள் எப்பேற்பட்டவள்? மிக்க தூய்மை உடையவள். அயன் அரி உத்திரன் என்னும் மும்மூர்த்திகளும் தடுத்தும் கூட மேகத்தை தன் ஏவல் வழி நிற்கச் செய்தாள் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மும்மூர்த்திகள் திருவுள்ளப்படி வடநாட்டில் 10 ஆண்டுகள் வானம் பொழியாது பஞ்சம் மேலிட்டது. வடநாட்டுல பஞ்சம் ஏற்படுகின்றது. அது போன்று அந்த சமயம் அத்திரி முனிவர் பத்தினியாகிய அனுசுயை என்பவள் தனது கற்பின் மாட்சிமையினால் மழை பொழிய வைத்து வளம் பெருக வைத்தாள். இது இராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அப்போ முனிவர் பெருமான் புராணங்களை மட்டுமல்லாமல் அந்த இதிகாசங்களையும் காப்பிய நூல்களையும் கற்றுத் தேர்ந்தவர் என்பதை நாம் உணர்கின்றோம். நமக்கு கந்த புராணத்துல காண்டகைய தம் கணவரை கடவுளார் போல் வேண்டல் ஒரு கற்பினர் தம் மெய் உரையில் நிற்கும் ஈண்டை உள தெய்வதமும் மாமுகிலும் என்றால் ஆண்டகைமையோர்களும் அவருக்கு நிகர் அன்றே என்று இந்த பாடல் நமக்கு காட்டுகின்றது. இந்த பாடலை நாம் பார்க்கின்ற பொழுது இயற்பகை நாயனாருடைய வரலாறு நமக்கு நினைவுக்கு வருகின்றது. கற்பின் திறம் என்று சொன்னால் அது நம்முடைய அம்மை இயற்பகை நாயனாருடைய மனைவி. ஏனென்று சொன்னால் அங்க இயற்பகை நாயனாரோ அவருடைய நாமமே அப்படி அமைந்திருக்கின்றது. இயற்பகையார், இயற்கை, அந்த இயல்புக்கு பகை. அவரிடத்து அந்த புராணத்திற்கு சொல்லுகின்ற பொழுது அந்த இல்லற வாழ்க்கை எப்பேற்பட்டது, அவர்கள் வாழ்ந்த அந்த இல்லற வாழ்க்கை இல்லையா. அந்த நாயனார் அவர்கள் வருகின்றவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத, இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் என்று சேக்கிலார் சுவாமி பாடுகின்றார். இல்லை என்று சொல்லாத இயற்பகையார் எல்லாவற்றையும் அடியார்களின் நோக்கம் அறிந்து அவர்கள் வேண்டுவனவற்றை அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே அருளக்கூடிய பெருமான். அப்படி இருக்கின்ற காலத்திலே ஒரு முறை இவருடைய அன்பினை உலகிற்கு எடுத்துக்காட்ட நினைத்த சாய்காட்டு எம்பெருமான் அங்கு அவர்களுடைய இல்லறத்தில் வந்து நிற்கின்றார். இவரும் வந்திருக்கக்கூடிய அடியாரை வரவேற்று, சுவாமி என்ன வேணும் அப்படிங்கிறார். உம்முடைய மனைவியை நோக்கி வேண்டி வந்தோம்னு, துணையை நோக்கி வேண்டி வந்தோம்னு சொல்றார். மறுகணம் தாமதிக்கலையே, உடனே சென்று தம்முடைய மனையாளினுடைய உடைமை எல்லாமும் இறைவனுடைய உடைமை, இங்க இருக்கக்கூடிய அனைத்தும் அவருடைய உடைமை. எனவே அவருடைய உரிமை உடைமை எல்லாம் தான் அவர் பொருள். அவர் கேட்கிறார். இந்த எண்ணம் மட்டும்தான் முனிவர் பெருமானுக்கு இருந்தது. அப்படி சொன்ன மாத்திரத்திலே அவர் கொடையாளர் அல்லது சிவனடியார் வருபவர்களுக்கு கேட்பவர்களுக்கு கேட்பனவற்றை கொடுக்கக்கூடியவர் என்று வைத்து கொண்டால் கூட அவர் சொன்ன மாத்திரத்திலே ஒரு கணமும் தாமதிக்காது வந்திருக்கக்கூடிய அடியார்கள் அவருடைய கரம் பிடித்து அவர் பின்னால் இவர் செல்வதற்கு துணிந்தாரே. அப்போ அந்த கணவரினுடைய வார்த்தைக்கு எவ்வளவு அந்த மதிப்பு. அதுதான் கற்பு என்பது. இந்த கற்பு என்ற சொல்லுக்கு சொல் திறம்பாமைன்னு பொருள். சொன்ன சொல்லுக்கு மறுபேச்சு செய்வது.
இதெல்லாம் நாம புராணத்துலதான் படிக்க முடிகின்றது. வேற இப்போ ஒன்றும் சிந்திக்கின்ற அளவிற்கு சொல்ல முடியவில்லை. சொல்ல முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லவா நாம இருக்கிறோம். சரி, அந்த அடியார் பின்பு செல்வதற்கு துணிகின்றார். அவரும் இயற்பகையை அழைத்து நான் செல்லுகின்ற வரைக்கும் அந்த எல்லைக்கு கொண்டு வந்து விடுன்னு சொல்றாரு. இவரும் பின்னாடி போறார். அங்க ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் இப்படி மனைவியை கொடுக்கிறானேன்ட்டு ஓடி வருகின்றார்கள். அந்த நேரத்திலே அத்தனை பேரையும் தடுக்க வந்தவர்கள் அத்தனை பேரையும் வெட்டி வீழ்த்துகின்றார். அப்படி நீர் அங்க வந்திருக்க அடியாரை பார்த்து நீர் செல்லும் அப்படின்னு சொல்றார். அவர் சொல்றார். அதுக்கப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க. சுவாமி திரும்பி பார்க்கிறார். பார்த்த உடனே அந்த அம்மா சொல்றாங்க, இயற்பகை வெல்லும், இயற்பகை ஓலம் ஓலம், சாமி நீங்க போங்க, அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த அம்மாவினுடைய திறம் எப்பேற்பட்டது இல்லையா? இயற்பகை வெல்லும், ஓலம் ஓலம் என்று சொல்லுகின்றாரே, அந்த அளவிற்கு கற்புடைய பெண்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே கற்பின் மாட்சிமை நமக்கு விளங்குகின்றது. அந்த இளையான்குடிமாற நாயனாருடைய வரலாறை சொல்லுகின்ற பொழுது கூட அந்த மழை நேரத்திலே, இரவு நேரத்திலே மழை பெய்து இருக்கிறது. வந்திருக்கக்கூடிய அடியாரை வரவேற்று உணவு சமைக்க இருவருமாக துணிகின்றார்கள். அப்போ சுவாமி அந்த இளையான்குடி மாற நாயனார் தம்முடைய மனைவியை சொல்லுகின்ற பொழுது மலைக்கு உதவும் பெரும் கற்பின் மனைவியார்னு காட்டுறார் சேக்கிலார் சுவாமி. மலைக்கு உதவும், மலை கொட்டி கொண்டு இருக்கின்றது, ஆனாலும் அந்த மலைக்கு உதவும் பெரும் கற்பின் மனைவியார்னு அங்க அடைமொழி கொடுக்கிறார். ஆக அந்த சொல் திறம்பாமை இதுதான் நமக்கு இங்க விளங்கி கொள்ளதாக இருக்கின்றது. கற்பு என்ற சொல்லுக்கு சொல் திறம்பாமை என்று பொருள். ஆக சொன்ன சொல்லிற்கு திறம்பாமல், மறு பேச்சு இல்லாமல் அடிபணிவதுவே கற்பு. அப்படிப்பட்ட கற்பு உடைய பத்தினி பெண்கள் பெய் என்று சொன்னால் பெய்யக்கூடிய மழை, பெய்கின்றது மழை என்று நமக்கு அந்த செய்தியை காட்டுகின்றார். இங்க இதை சொல்லி முடித்த உடனே அடுத்ததாக இல்வாழ்க்கை சொன்ன உடனே புதல்வரை பெறுதல், நற்புதல்வரை பெறுதல் என்கின்ற தலைப்பிலே பாடினார் மூவாண்டில் இச்சம்பந்தர் எனும் யாவோரும் சூடு மகிழ்ச்சி மெய்யே சோமேசா நாடியிடில் தம்மிற்றம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கும் எல்லாம் என்று. புதல்வரை பெறுதல் என்பது இரு பிறப்பாளர் மூவரானும் இயல்பாக இருக்கப்படும் கடன். மூன்றனுள் முனிவர் கடன் கேள்வியானும் தேவர் கடன் வேள்வியானும் தென்புலத்தார் கடன் புதல்வரை பெறுதலானும் அல்லது இருக்கப்படாமையின் அக்கடன் இருத்தற் பொருட்டு நன்மக்களை பெறுதல். ஆக இந்த இல்லறத்தில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு உரிய கடன் என்ன அப்படின்னா நல் புதல்வர்களை பெற்று எடுத்தல் என்பது. இங்க நம்முடைய ஞானசம்பந்த பெருமானை காட்டி அவர் நல் புதல்வராக சிவபாத இருதயருக்கு அமைந்தார் என்கின்ற அந்த செய்தி நமக்கு இங்க புராண செய்தியாக சொல்லப்படுகின்றது. ஆனாலும் நம்ம இங்க சிந்திக்க வேண்டுவது எது அப்படின்னா, நாம ஞானசம்பந்த பெருமானோடு 3 வயது குழந்தையாக எம்பெருமானுடைய திருவருளுக்கு ஆட்பட்டு தேவாரங்களை பதிக வழி பெருவழியை தொடங்கி வைத்த நம்முடைய திரு ஞானசம்பந்த பெருமான் அவர்கள் அந்த எம்பெருமானை தோடுடைய செவியன் என்று சுட்டி காட்டி அற்புதமாக திருப்பதிகங்களை ஓதி அருளுகின்றார். இந்த பதிகங்களை எல்லாம் 3 ஆண்டுகளிலே எப்படி பாட முடிந்தது என்று நமக்கு ஆச்சரியமா இருக்குது இல்லையா? ஆனால் அது பெருமானுடைய சங்கல்பம் என்று இருக்கின்ற பொழுது அந்த 3 ஆண்டில் பாடி அருளியிருக்கின்றார். அதோட சிறப்பு என்ன அப்படின்னா, இவருடைய பாடலை வைத்து இவருடைய 3 ஆண்டில் இவர் சிவஞானம் பெற்று பாடுகின்றார் என்று சொன்னால், இவர் பாடிய பதிகம் எப்பேற்பட்டதா இருக்கும்? அது முழுக்க சிவஞானமாக இருக்கும். எனவே அந்த திருமுறைகளை, அது நமக்கு பிரமாணம் எது அப்படின்னா, அந்த திருமுறைகளை பாடி
மெய்கண்ட அச்சுத கலப்பாளருக்கு மெய்கண்டார் திருவதாரம் செய்தார் என்று சொன்னால் இவருடைய பதிகம் எப்பேற்பட்ட சிறப்பு உடையது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே நமக்கு திருமுறைகளே பிரதானமாக இருப்பது. திருமுறைகளில் வேண்டி பெறாதது என்று எதுவுமே இல்லை. அப்படி திருமுறைகளில் வேண்டி பெறாததை வேற எதுலையும் பெற முடியாது. ஆக எதனையும் வேண்டிய விடத்து நாம் பெற வேண்டும் என்று நினைத்தோமேயானால் அதற்கு நமக்கு பெரிய சாதனமாக இருப்பது அருளாளர்கள் அருளி செய்த திருமுறைகளே திருமுறைகளே திருமுறைகளே. அதனாலதான் குருஞான சம்பந்தர் சொல்றார், அந்த திருமுறைகளோ தாய், திருமுறைகளோ ஓதாய் மனமே உனக்கென்ன வாய், திருமுறைகளோ ஓதாய் மனமே உனக்கென்ன வாய். திருமுறைகளை ஓதாமல் இருந்தால் உனக்கு எதுக்கு வாய் அப்படின்னு கேட்கிறார். அங்க ரெண்டு பொருளோட கேட்கிறார். திருமுறைகளோ தாய், திருமுறைகளே நமக்கு தாய் அப்படின்னா எத்தகைய சிறப்புடையது. திருமுறைகளே தாய், திருமுறைகளோ தாய், மனமே உனக்கு என்ன வாய், அதை ஓதாமல் இருந்தால் உனக்கு என்ன வாய். அதனாலதான் நம்முடைய மெய்கண்ட சந்தானம் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை 24வது குருமகா சன்னிதானம் அவர்கள் அடிக்கடி நமக்கு சொல்லுகின்ற அந்த உபதேசம் என்ன அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் சன்னிதானம் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லுகின்றார்கள். என்ன செய்தி அப்படின்னா, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயவே, நல் அக விளக்கது நமச்சிவாயவே. எனவே இந்த இருளை நீக்க வேண்டும் என்று சொன்னால், அறியாமையை நீக்க வேண்டும் என்று சொன்னால், அக இருளாக இருக்கக்கூடிய அனவத்தினையும் அறியாமையையும் புற இருளாக இருக்கக்கூடிய இருளையும் நீக்க முடியும் என்று சொன்னால் அது திருமுறைகளே அன்றி வேறொன்றும் அல்ல. எனவே மாலை நேரத்தில் நம்ம வீடுகளில் விளக்கு ஏற்றி திருமுறைகளை பாட வேண்டும் என்பதனை நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள் வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள். இங்க நமக்கு அந்த செய்தி, நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நல்ல புதல்வரை பெற்ற அவருடைய மகிழ்ச்சி, சூடும் மகிழ்ச்சி மெய்யே சோமேசா, அந்த தந்தைக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதான் நமக்கு பாண்டித்துரை தேவர் அவர் மாதவ சிவஞான சுவாமிகள் மீது நிறைய பாடல்களை பாடி அருளியிருப்பவர். அவர் ஒரு பாடல்ல சொல்றார், நற்புதல்வர் வேண்டில். அந்த பாடல்ல சொல்லப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, நல்ல புதல்வர் நமக்கு வேணுமா அப்படின்னு நினைச்சோம்னா மயிலம்மை போல தவம் செய்யணும். மயிலம்மை யாரு? மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய அம்மா. அந்த அருந்ததி என் தாய் அப்படின்னு அம்மைக்கே ஒரு வெண்பா பாடினார். அம்மையினுடைய மாகேஸ்வர பூசையினை, அம்மை செய்த மாகேஸ்வர பூசையினை ஏற்றுக்கொண்ட அந்த தம்பிரான் சுவாமிகள் அப்படி அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக ஒரு வெண்பாவை பாடுகின்றார் நம்முடைய சிவஞான சுவாமிகள். இப்படியெல்லாம் இருக்கின்றது. எனவே அந்த அம்மா எத்தனை தவம் செய்திருக்க வேண்டும். மாதவ சிவஞான சுவாமிகள் மாதிரி ஒரு குழந்தையை பெறுவதற்கு அவர்கள் எத்தனை தவம் இருக்க வேண்டும் என்று உள்ளம் உருகி நம்முடைய பாண்டித்துரை தேவர் இதற்கு ஒரு பாடலை வைக்கின்றார். அந்த பாடல்ல சொல்றார், நல்ல புதல்வர் பெற வேண்டும் என்று சொன்னால் மயிலம்மை போல தவம் இருக்கணும் அப்படிங்கிறார். அந்த மாதவ சிவஞான சுவாமிகளை நினைத்து கொண்டு இருந்தாலே போதும், சிவஞான சுவாமிகளினுடைய திருநாமத்தை சொல்லி இருந்தாலே போதும், அவருடைய வரலாற்றினை அவருடைய பெற்றோர்களை நாம் நினைத்தாலே நமக்கு நன்மக்கள் பெறுவர் என்பதில் ஐயமில்லை என்று அந்த பாடலில் பாண்டித்துரை தேவர் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். எனவே நல்ல புதல்வர்கள் என்று சொன்னால் இறைவனிடத்து அன்புடைய குழந்தைகள், அதுதான் நல் மக்கள். அறத்தின் வழி நின்றும் ஒழுக்கத்தை மேற்கொண்டும் இறை பணியில் அல்லது இறை அன்பில் வலுவாது இருக்கக்கூடிய அந்த ஆன்மா, அந்த நல் புதல்வரே புதல்வராம் என்று நமக்கு இதை சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமானை சொல்லுகின்றார். அடுத்ததாக 8 அன்புடைமை. தோன்றா வகை கறந்தும் தோன்றலை கண்டு
உள் நெகிழ்ந்து தோன்றி நின்றான் முன்பு நலன் சோமேசா. தோன்றுகின்ற அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணில் பூசல் தரும். இந்த அன்புடைமை, இப்போ வாழ்க்கை துணையை சொல்லியாச்சு, இல்லறத்தை சொல்லியாச்சு, நன்மக்கட்பேரை சொல்லியாச்சு. அடுத்து அந்த அன்பு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும். அன்பு என்று சொன்ன உடனே நமக்கு இங்க முனிவர் பெருமான் ஒரு வரலாற்று செய்தியை சொல்லி நமக்கு காட்டுகின்றார். ஆனாலும் நமக்கு அன்பிற்கும் அடைக்கும் தாள் என்று சொல்லுகின்ற பொழுது தொண்டர் புராணம் மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுக்கு வருவது தொண்டர் புராணம் என்று போற்றப்படுகின்ற பெரிய புராணம் தான். ஏன்னா அது முழுக்க முழுக்க அன்புதான், வேற ஒன்று இல்லை அதுல. அதோடு மட்டுமல்லாமல் அந்த அன்பிற்கு நம்முடைய ஒரு உருவம் காட்டணும் அப்படின்னு சொன்னா மணிவாசக பெருமான் தான் அதற்கு காட்டுறார். கண்ணப்பன் அன்பில் ஒப்பதோர் அன்பில்லை கண்டபின் என்று அந்த பாட்டுல நமக்கு காட்டுறார். கண்ணப்பனை போல ஒப்புடைய அன்புடையவர் யாரும் இருக்காங்கன்னா இல்ல. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னன்பில் அருளினார் என்று மணிவாசக பெருமான் காட்டுகின்றாரே. சேக்கிழார் சுவாமி காட்டுகின்றார் அந்த இடத்துல. அன்பிற்கு ஒரு உருவம் கொடுத்தா அது யாருன்னா அது கண்ணப்ப நாயனார். அவர் அந்த குடிமி தேவர் இருக்கக்கூடிய அந்த மலையிலே வருகின்ற பொழுது இவர் மேல வருகின்றார். இவருக்கு முன்பாக அவருடைய அன்பு செல்லுகின்றது. அன்பு முன் செல்ல இவர் பின் வருகின்றார். இப்படி யாருக்காவது காட்டி இருக்கிறாரா என்று சொன்னால் அது தெரியல இல்லையா. எனவே கண்ணப்ப நாயனருடைய அன்பு அப்படிப்பட்டது. அது எப்படி, அதை கற்பனை கூட நம்மளால பண்ணி பார்க்க முடியாது. அவர் செல்லுகின்ற பொழுது அவருடைய அன்பு முன்பு சென்றதா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அப்படி ஒரு ஆர்வத்துல அந்த அவர் செல்லுகின்ற காட்சியை நமக்கு சேக்கிழார் சுவாமி அழகா காட்டுகின்றார். நம்முடைய சாத்திர நூல்கள்ல சிவஞான போதத்துல சொல்லப்படுகின்ற செய்தி என்னது அப்படின்னா, முளைப்பாலும் இல்லா முளைப்பாலும் ஏந்திலைவாள் கண்ணீரும் அதுதான் அன்பிற்கு வடிவம் என்று சிவஞான போதம் 8வது சூத்திரத்துல 2வது அதிகரணத்துல உள்ள வெண்பா நமக்கு காட்டுகின்றது. அதாவது ஒரு பெண் மகவை ஈணுகின்றார் என்று சொன்னால் அதுவரைக்கும் இல்லாத அவளுடைய தனங்களில் பால் சுரந்து அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையின் அழுகை குரலை கேட்ட தாய்க்கு அவர்களுடைய தனத்தில் அந்த சமயம் அது சமயம் இல்லா முளைப்பாளம் இதுவரைக்கும் இல்லாத அந்த அமுது சுரக்கின்றது என்று சொன்னால் அதுதான் அன்பினுடைய அந்த அன்போடு அமுதோடு கண்ணீரும் வருகின்றதே இல்லையா. ஆக அந்த இல்லா முளைப்பாலும் ஏந்திலைவாள் கண்ணீரும் என்று அதுல நமக்கு அதை ஓமையா சொல்லுவாங்க. எனவே சோமேசா மனத்தில் பிறக்கின்ற அன்பிற்கும் பிறர் அறியாமல் அடைத்து வைக்கும் தாள்தான் உள்ளதோ. நம் அன்பிற்கு உரியவர்களது துன்பத்தை கண்ட பொழுது அன்புடையவர்கள் கண் பொழிகின்ற புள்ளிய கண்ணீரே உள் நின்று அந்த அன்பினை எல்லோரும் அறிய வெளிப்படுத்துகின்றதே. இதற்கு எடுத்துக்காட்டாக நலன் என்கின்ற ஒரு அவனுடைய செய்தியை நமக்கு இங்க சொல்றார். நிடத தேசத்துல மாவிந்த நகரம் அப்படிப்பட்ட நகரத்துல அரசாண்ட நலச்சக்கரவர்த்தி விதர்ப்ப தேசத்து குண்டினபுரத்தை அரசாண்ட வீமராசன் புதல்வியாகிய தமயந்தியை மணக்கின்றான். இந்திரசேனை என்னும் 2 மக்களை பெற்று இனிது வாழ்ந்து வருகின்றார்கள். அப்பொழுது புஷ்கரன் என்பவன் சூதாடி செல்வம் யாவையும் இழந்து தன் மக்களை ஒரு அந்தணனை கொண்டு வீமனிடம் சேர்ப்பித்து ஒரு கானகம் சென்று மனைவியுடன் உறங்குகின்றான். அப்படி உறங்குகின்ற பொழுது மனைவியை விட்டு பிரிந்து சென்று விடுகின்றான். வழியில் கார்கோடகன் என்கின்ற நாகம் கடிக்கப்பட்டு உருக்குலைந்து வாகுகன் என்ற பெயரோடு அயோத்தியை வந்து அடைகின்றான். அங்கு ருதுபர்ணராசனுக்கு தேர்ப்பாகனாக பணியாற்றி வருகின்றான். அப்பொழுது தன்னந்தனியாக கானகத்தில் வருந்திய தமயந்தி தந்தையை வந்து அடைகின்றாள். நலனை தேடி கொண்டு வர அந்தணன் ஒருவனை நியமிக்கின்றாள். அவன் பல இடங்களிலும் தேடி அயோத்தியை அடைந்து வாகுகனை கண்டு அவன் பேச்சை கேட்டு
அவனே நலனாதல் வேண்டும் என துணிந்து திரும்பி வந்து தமையந்தியினிடம் இந்த செய்தியை கூறுகின்றான். வாகுகனை வரவழைத்ததற்கு உபயமாக தமயந்திக்கு 2வது சுயம்வரம் என்று ருதுபர்ணனுக்கு தெரிவிக்க அவன் ஆசையோடு சுயம்வரத்திற்கு வந்து அடைகின்றான். அவனுக்கு தேர் செலுத்திக் கொண்டு வாகுகுணனும் நலனும் வந்து அடைகின்றான். அந்த பாகனாகிய நலன் தானோ என்று துணிதற்கு நலன்தானோ என்று துணிதற்கு தமயந்தி தன் குழந்தைகளை அவன் எதிரில் விளையாட விட்டாள். அப்பொழுது தன் மக்களை பார்த்த அளவில் வாகுகன் கோலத்தில் இருந்த நலன் அன்பால் மனமுடைந்து அடக்க மாட்டாமல் கண்ணீர் பெருகி நிற்கின்றான். எனவே தேர்ப்பாகனாகிய வந்த வாகுகனே நலன் என்று தமயந்தி துணிகின்றாள். இது இந்த நலவென்பா நைடதம் இந்த நூல்களில் சொல்லப்பட்ட செய்தி. இப்படி அவனுடைய கண்ணீரை கொண்டு வந்திருப்பவன் நலன் என்று அவள் அறிகின்றாள். எனவே அன்பிற்கு அடைக்கும் தாழ் உண்டோ என்று சொல்வது அவனுடைய கண்ணீரே இதை காட்டுகின்றது என்று இந்த செய்தியை நமக்கு சொல்லி இந்த வெண்பாவினை நமக்கு முனிவர் பெருமான் காட்டுகின்றார். தோன்றா வகை கறந்தும் தோன்றலை கண்டு உள் நெகிழ்ந்து தோன்றி நின்றான் முன்பு நலன் சோமேசா தோன்றுகின்ற அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணில் பூசல் தரும் என்ற அந்த திருக்குறளோடு இந்த வெண்பாவை நமக்கு சொல்லுகின்றார். அடுத்ததாக நமக்கு விருந்தோம்பல், அது போன்ற பல செய்னியவை கூறல், செய் நன்றி அறிதல், இது போன்ற பல வெண்பாக்களை நாம் அடுத்த பதிவிலே நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பிற்கு புனிதர் பேரவை தூத்துக்குடி அன்பர்கள் அத்தனை பேருக்கும், தலைவர், செயலர், அங்கே தகை சார்ந்த பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திக்கலாம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நான் நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். பிரான் மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.